புதிய வடிவங்களில் வராங்க. ஆனால் இப்போ இந்த கோவையில் ஏற்பட்டுள்ள இந்த மைவித்திரி வீடியோஸ் வந்து என்னென்னா, அவங்க ஆன்லைன் மூலமாக எம்எல்எம் என்பதில் வந்து ஒரு புதிய விதமான ஒரு வழிமுறையை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வழக்குகள் வந்து குறிப்பிட்ட சிலர் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் வந்து பல்வேறு சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கிறதா சார்? இப்போ வழக்கமான நேரடியாக ஒரு நிறுவனம் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த மாதிரி இந்த எம்எல்எம் மோசடியில் அந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியல. அவர் அந்த ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, ஒரு எம்எல்ஏ மாதிரி கட்சி மாதிரி அரசியல் கூட்டம் வச்ச மாதிரி நிதி நிறுவனத்துக்கு எதிராக தான் அந்த மாதிரி மோசடிக்கு புகார் கொடுக்கறதுக்கு ஏமாந்தவங்க புகார் கொடுப்பாங்க. அது ஆதரவாக ஒரு சில பேர் நம்புறாங்க அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறாரு. சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி நிறைய வந்திருக்குது. வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது. என்ன சிக்கல் சார் காரணம்? இல்ல சார், வழக்கு பதிவு அப்படின்றது இப்ப வந்து ஜஸ்ட் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் 6 மாசம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல சிசிடி தான் இதுல இருந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ அவங்க 6 மாசம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரெஜிஸ்டர் பண்ணி இதுக்கான சட்டங்களும் இருக்கு. அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ், பேனிங் ஆஃப் டெபாசிட் ஸ்கீம்ஸ்ன்றது தனியா வந்து ஒரு சட்டமே இருக்கு. ஸோ பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 ஒரு சட்டம் இருக்கு. புரியுதுங்களா? அந்த சட்டத்தின் கீழே தான் வந்து இவங்க வந்து இன்னும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பிளஸ் அது இல்லாம பிரைஸ் செட் மணி பேனிங் ஆக்ட் தனியா ஒன்று இருக்கு. அது 1978 இருந்து இருக்கு. ஸோ அதையும் யூஸ் பண்ணி தான் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த 2 சட்டமும் ரொம்ப வருஷமாவே நம்ம இந்தியால இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் இதுல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா. சோ இதுல வந்து கூட்டம் வந்து அவருக்கு ஆதரவா தெரிவிச்சது அப்படின்றத விட நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் இதனோட டைரக்டரோ ஓனரோ இல்ல பார்ட்னர்னு சொல்லக்கூடியவரோ ஒரே ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சோ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுனால இதுக்கு மேல எங்களால பணம் தர முடியாது. அந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் பணம் தர முடியும் அப்படின்னு அவர் ஒரு சின்ன மெசேஜ் போட்டுருந்தா அதை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இது ஜெனியன் கம்பெனியா இல்லையா அப்படின்றது தெரியாது. பாமர மக்களோட கார்பரேஷன்ஸ் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிரிமினல் புரிஞ்சு வச்சுட்டு தான் இவ்வளவு விஷயமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து சரி. ஆனா வந்து இப்போ வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை இந்த ப்ராசஸ் ஆகுது 1 மாசம் 6 மாசம் ஆகும்னு சொல்றீங்க. ஆனா இப்பவே 50 லட்சம் பேர் மெம்பரா இருக்கிறான்னு சொல்றாங்க. இன்னும் 6 மாசம்னா இன்னும் பல லட்சம் பேர் இதுல ஏமாந்துருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது. இல்ல, இதுக்கு முன்னாடி 6 மாசமா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நேத்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல. ஓகேங்களா? ஏற்கனவே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அந்த கம்ப்ளைண்ட் கூட இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ மோட்டோவா தான் இது வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிசிபியே வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு எஸ்ஐ தான் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? சோ அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளைண்டே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு ஜென்யூன் கம்பெனியா இருந்ததுன்னா லெட் தெம் லீகலி ஃபேஸ் த கேஸ். ஒரு எஃப்ஐஆர் லீகலா ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து குற்றமற்றவர்கள் நிரூபிக்கிட்டு இருக்கோம். ஏன் எஃப்ஐஆரே போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லணும்? எஃப்ஐஆர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தானே. இட் இஸ் நாட் எ ஃபைனல் கன்க்ளூஷன் இல்லைங்களா? சோ அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. வி கேன் கோ அப் டு சுப்ரீம் கோர்ட் இதை சேலஞ்ச் பண்ணுங்க இல்லைங்களா? சோ லீகலா இருந்தீங்க அப்படின்னா அங்க ஃபேஸ் பண்ணலாம். நீங்க இங்கே வந்து நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் ஹவவர் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் எதை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்கன்னா, இந்த கம்பெனியோட ஓனர் எங்ககிட்ட டைரக்டா யூடியூப்ல பேசுறாரு, இல்ல டைரக்டா எங்களை வந்து மீட் பண்றாரு, எங்ககிட்ட டைரக்டா இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி அவர் எஸ்கேப் ஆயிட்டு வெளில போயிடுவாரு, அவர் ஏமாத்துவாரு நீங்க சொல்றீங்க அப்படின்னு. இந்த கம்பெனியோட ஓனர்னு இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஆளுங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு அப்பாவி மக்கள் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கும். ஓகேங்களா? சோ அவங்க ஆன்லைன்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்தியால இந்த மாதிரி ஒரு பிசினஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும், சோ அப்படி இதுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை வந்து நான் இதுக்கு வந்து ஒரு டைரக்டரா போடுறேன், இல்ல வந்து நீங்க தான் மேனேஜிங் பார்ட்னரா போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லுக்ரேட்டிவான ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. தன்னோட வாழ்நாள்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு வேகம்ல ஒரு ஆளை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாங்க இது நீங்க ஸ்கீமை கம்ப்ளீட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு கோடிக்கணக்கில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா தாராளமா இறங்கி வேலை செய்வாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இதை ஆப்ரேட் பண்றவங்க வேற ஏதோ ஒரு கண்ட்ரில இங்க இருந்தோ தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கிடையாது. இன்ஃபேக்ட் இங்க ஓனர்னு சொல்றவரை கூப்பிட்டு நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி டெவலப் பண்ணீங்க, அப்ளிகேஷன் என்ன பேசிஸ்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு தெரியாது.